அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு வட்டலப்பம் தேங்க பண்ண போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1 கப் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. அதே கப்ல திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட். நான் ஹோம்மேட் மில்க் மேட் தாங்க சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் நீங்கள் விட்டுடலாம். பட் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டை சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம சாப்பிடையில நல்லா வாசமாக இருக்கும். 1/2 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரமே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் முட்டை சேர்த்துருக்கனால நல்லா ப்ளஃபியாக வரும் வட்டலப்பம் நமக்கு. நான் 4 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. இதில் சேர்த்துருக்கிறது முட்டை, தேங்காய் பால், மரவள்ளி கிழங்கு தான். எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரை மூடி வச்சுருங்க, தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேயில் அந்த தண்ணி படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும். ஒரு 1/2 hour குக் ஆனால் போதும். இப்போ மேலே உள்ள அந்த சில்வர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா நம்ம குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். ஆற விட்டால் தான் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணையில் கரெக்டாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. சீக்கிரம் கூலாகனு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கூலாயிரும். இப்போ இதுக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்யில் நம்ம டோஸ்ட் பண்ணையில் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வட்டலப்பத்தை அதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டெப்பு தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஹைலைட்டே, நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் பிடிக்கத்தங்க செய்யும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான மரவள்ளி கிழங்கு வட்டலப்பம் நமக்கு தயாராகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டலப்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஜில்லுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.